இந்த பகுதி 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் தேவ சமூகத்தில் நான் உபவாசத்தில் காத்திருந்தேன். உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கிளீனாக என் காது கேட்கும்படிக்கு சொன்னார். உன் எல்லையை நான் பெரிதாக்குவேன். ஆமென், ஆமென். எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. எப்படி ஐயா, இந்த இருக்கிற எல்லையே போயிடுச்சு, இதில் வேற அந்த வழி இந்த வழின்னு சொல்லி இதையும் கொஞ்சம் எடுக்கிறாங்க. அடுத்து நியூ இயர் வந்த பிறகு அப்போந்தான் தெரிய போகுது இது சேலுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கர்த்தாவே நான் நம்புறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது உங்ககிட்டேருந்து வந்த வார்த்தையா, இல்லை நானே என்னுடைய துக்கத்தில் என்னுடைய காரியத்தில் நான் யோசித்து ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த வார்த்தை வருகிறதா என்று சொல்லி நான் மீண்டும் ஜெபத்தில் நான் காத்திருக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் மீண்டுமாக பாடலை கூட எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. இந்த பாடலையும் கொடுத்தாரு, இந்த வார்த்தையும் கொடுத்தாரு. அப்பொழுது நான் தேவனிடத்தில், அப்பா என்னை மன்னிங்க. ஆபிரகாம் கூட நகைத்தார். ஆபிரகாம் பிள்ளை இல்லாத நேரத்தில் உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஆபிரகாமும் நகைக்கிறார். நிறைய பேர் சாரால் தான் நகைக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஆனால் ஆபிரகாமும் நகைத்தார். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், இல்லாததை இருக்கிறது போல் அழைத்து ஆபிரகாமுக்கு நான் சந்ததியை கொடுக்கலையா அப்படின்னு நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இதுவரைக்கும் நம்மகிட்ட எதுவும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மையாக நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு கூட பாருங்க இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும் போல இருக்கு. அதனால தான் வலங்கொண்டு திடமனதாக இருன்னு என்னை தேற்றினார். அப்போல்லாம் எனக்கு புரியல. கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, கைவிட்டீங்களே இப்படியே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் நான் அதை யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பலங்கொண்டு திடமனதாக இருன்னு சொன்னாரே, இதற்கு தான் இவ்வளோ பெரிய அவமானம், இவ்வளோ பெரிய நிந்தனை, இவ்வளோ பெரிய இழப்பு, இவ்வளோ பெரிய நஷ்டம், இதெல்லாம் வந்த போது கூட கர்த்தர் பலங்கொண்டு திடமனதாக தைரியமாக இருக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னொருத்தராக இருந்தார்களானால் அந்த என்ன சொல்கிறது, அந்த மன அழுத்தத்திலே அந்த டிப்ரெஷன்லேயே அவர்கள் மென்டலாக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது நான் கூட கேட்டேன் கர்த்தர்கிட்ட, ஒரே காம்பவுண்டில் இப்படி இருக்குதப்பா, எப்படி நான் தாங்கிறது? கொஞ்சம் நான் ஒரு 10 மைல் தூரத்தில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. பட் ஒரே காம்பவுண்டில் தினந்தோறும் நான் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது என் இருதயம் எப்படி இருக்கும் அப்படி என்றெல்லாம் சொல்லி நான் தேவனிடத்தில் கேட்ட நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் தேவன் என்னை பலப்படுத்தினார், என்னை ஆற்றினார், என்னை தேற்றினார். கர்த்தர் சபையை நடத்துவதற்கும் கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் இதுதான் எனக்கு சொன்னார். வாசிங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலகிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவ ஜனத்தில் ஆவியையும்
என்று பலமாய் ஊற்றிடும் தேவ ஜனத்தின் மேலாவியையும் என்று பலமாய் ஊற்றிடும் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே. ஆமென். அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில், இந்த புதிய ஆண்டில் அப்பா நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறையா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யுங்கப்பா. அடிமை மறைத்து நீர் வெளிப்படுங்க. அடிமைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீ உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக நமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாபேஸ் என்ற பக்தன் இந்த இடத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆமாம். அதனால தான் என்னவோ தெரியல, இந்த யாபேஸ் என்று நிறைய பேர் பெயரே வைக்கிறது இல்லை. ரேர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாபேஸ் நேர்னா ரொம்ப ரேர். இப்போ ஏன் அப்படின்னா, அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க, துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் இங்கே ஐயா யாபேஸ் என்ன பண்ணுறாரு, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிறீங்க. முதலாவது தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாருன்னா ஆசீர்வதிக்க போகிறாரு. பாஸ்டர் சொன்னது போல் நிபந்தனை தான். எல்லாமே நம்ம தேவன்கிட்ட எல்லாம் இலவசமாக கொடுத்துட மாட்டார். என்ன சொல்கிறீங்க, அதிகாலை நான் தேடினால் நான் கண்டடைவேன். நீ என் சமூகத்தில் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். என் நியமங்களை கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அதே போல தான் இங்கேயும் யாபேஸ் பாருங்கள், தேவனை நோக்கி சொல்கிற, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, எல்லையை பெரிதாக்குங்க. அது மாத்திரமல்ல, உமது கரம் என் கூட இருக்கணும். 3 காரியங்களே தேவனிடத்தில் யாபேஸ் ஜெபிக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? எந்த மாதிரி நம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்? இல்லை, புதிய ஆண்டில் நீங்கள் பிரவேசிக்க வந்தீங்க இல்லை, எப்படியெல்லாம் நீங்கள் வீட்டில் ஜெபிச்சிங்க நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், எப்படி ஜெபித்தேன் என்றால், அப்பா புதிய ஆண்டு எப்படி இருக்கும், தேசம் எப்படி இருக்கும், திருச்சபைகள் எப்படி இருக்கும், விசுவாச குடும்பங்கள் எப்படி இருப்பார்கள், நான் எப்படி இருப்பேன், என் சபை எப்படி இருக்கும், எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. முதலாவது தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ புதிய ஆண்டில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்மளை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு. காட் பிளஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, காட் பிளஸ் யூ. மற்றவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல் தான் கர்த்தர் பாருங்கள், இந்த புதிய ஆண்டில் முதல் நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து கொள்ள போகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கலாம். 28 ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்ய போறாரா, உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? வாசித்து பாருங்க. ஈசாக்கு யாக்கோபு அழைச்சி ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய்,
எல்சடாய் என்ற நாமம் உள்ளவர். இந்த 2026 தேவன் நம்மை ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படிக்கு நம்மை வைக்க போகிறாரு. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன சொல்லுங்கள்? நாம் தேவனுடைய கற்பனைகளை, நம் நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். யாபேஸ் காத்திருந்தார். யாபேஸ் எப்படிப்பட்ட மனிதன்? துக்கத்தோடு அவங்க தாய் பெற்றெடுக்கிறாங்க. ஏன் தான் இந்த மகனை பெற்றேனோ, எதற்கு தான் இந்த மகன் என் வயிற்றில் உருவானதோ அப்படி என்று சொல்லி துக்கத்தோடு பெற்றெடுக்கிறாங்க. துக்கத்தோடு பெற்றெடுத்து தான் யாபேஸ்ன்னு பெயர் வைக்கிறாங்க. அந்த யாபேசு தான் அந்த துக்கத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக ஜெபிக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட இனம், சபிக்கப்பட்ட இது நம்முடைய வாழ்க்கையில் சாபந்தான் இருக்கும், ஆசீர்வாதம் வராது. அந்த என்ன தோஷம், நாக தோஷம், செவ்வாய் தோஷம், என்ன திங்கக்கிழமை தோஷம், என்ன தோஷமோ தெரியாது. இப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது, நீங்கள் சபிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க, ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிறீர்களா? தேவன் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் யாபேசை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறாரு. யாபேசின் துக்கங்களை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு எத்தனை பேர் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வேதனை கவலையோடு? இந்த 2025 தான் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் கடந்து விட்டோம். 2026 ஆகிலும் நாங்கள் எப்படி கடக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஏது பண்ண போகிறோம் என்று சொல்லி நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? பழுகி பெருகும்படிக்கு செய்ய போகிறாரு. இப்போ ஒரு மகள் சொன்னாங்க, வேர்க்கடலை நாங்கள் இப்போ தான் நாங்கள் போட்டோமே. நான் சொன்னேன், அந்த பகுதியில் மாத்திரம் மழை வந்திருக்காது. என்ன சொல்கிறீங்க? அதனால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பாருங்கள், அந்த விளைச்சலில் கூட பழுகி பெருகும்படியான விளைச்சலை காணும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறாரு. யாபேஸ் என்ற பக்தன் ஜெபிக்கிறாரு. அப்போ நம்ம வீட்டில் நீ அதிர்ஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டில் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க, நான் நான்காவது பெண் பிள்ளைகள் பிறக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஹிந்துஸ்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அது கிடையாது. 4வது பெண் பிள்ளை பிறந்தால் எல்லாமே நாசமாகிவிடும். அதுக்கேற்ற வண்ணமாகவே என் குடும்பத்தில் எல்லாமே நாசமாகிவிட்டது. ரைஸ் மில் 3 ரைஸ் மில் இருந்துச்சு ரெடில்ஸில். அதுக்கு பிறகு லாரி, தமிழ்நாடு டு கேரளா, தமிழ்நாடு டு ஆந்திரா, தமிழ்நாடு டு கர்நாடகா, இப்படி ரைஸ் மாத்திரம் ஏற்றுமதியா இங்கிருந்து ஏற்றுமதி செய்வார்கள். நெல் கிடையாது, ரைஸ், அரிசி. அது மிகவும் அந்த நாட்களில் விலை உயர்ந்த அரிசிகள். இப்படியாக அது அந்த அந்த ஸ்டேட்டுக்கு அந்த லாரி போய் கொண்டிருக்கும் போது தான் 4வது மகளாக என் குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். பிறந்தன்ற செய்தியை எங்கள் தந்தி, அந்த நாட்கள்லாம் டெலிஃபோன் கிடையாது, தந்தி. அப்போது நான் சொல்கிறது 1972. அப்படியாக தந்தி வந்திருக்கு. எங்கள் அம்மா ஆச்சி வீட்டிலேருந்து. எங்கள் ஊர் மதுரை பகுதியில் அருப்புக்கோட்டை என்ற ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு சென்னைக்கு தந்தி வருது. 4வது பெண் பிள்ளை பிறந்திருக்குது. சொன்ன மாத்திரத்தில் அத்தனை ரைஸ் மில், அந்த ரைஸ் எடுத்துகிட்டு போன லாரி அத்தனையும் லெவி என்று சொல்வார்கள் பாங்க, அப்படி பிடித்து விட்டார்கள். இத்தனைக்கும் லைசன்ஸ் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் அப்படியே பிடிக்கப்பட்டது. ஒவ்வொன்றாக அப்படியே போய்விட்டது. அன்றையிலிருந்து நான் வளர்ந்து வர்ற வரைக்கும் என்னை பார்த்து எங்கள் அம்மா என்ன சொல்வார்கள், நீ பிறந்து தான் எல்லாம் போயிடுச்சு, நீ பிறந்து எல்லாம் நாசமாயிடுச்சு, இப்படியே தான் சொல்லுவார்கள். ஆனால் அவங்க தெரியாது, அவங்க ஹிந்துஸில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. நம்ம சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கி நம்ம குறித்து ஏதாகிலும், ஐயோ விடோ வந்துட்டாங்க பாரு, பிள்ளை இல்லாதவங்க வந்துட்டாங்க பாரு, பிள்ளை இல்லாதவங்க என் பிள்ளையை தூக்குறாங்க பாரு, நல்ல காரியத்தில் ஒதுக்கி வைப்பாங்க, அப்படிலாம் இன்றைக்கி நம்மளை மனமடிவாக்குவார்கள். கவலைப்படாதீங்க, தேவன் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய துக்கங்களை யாபேசுக்கு எப்படி மாற்றி கொடுத்தாரோ அதே போல் நமக்கு மாற்றி கொடுக்க அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? எல்சடாய்.
எல்ஷடா என்றால் என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அப்படியாக பழுகி பெருகும்படிக்கு தேவன் இந்த புதிய ஆண்டில் 2026 எனக்கும் கொடுக்க போகிறாரு. வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க உபாகம புஸ்தகம் 28:3-14. உபாகமம் 28ஆம் அதிகாரம். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போதும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும். நீங்க கம்பெனிக்கு போகும்போது வரும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி ஆசீர்வதிப்பாரு? உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் காப்பார். அதுவே ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் ஒரு 100 பவுன் நகை, ஒரு 200 பவுன் நகை, 1 கிலோ நகை அப்படி இருந்தால்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. நம்முடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கிறாரே இல்லை, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. நம் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரே, அதுவே ஒரு ஆசீர்வாதம் தானே. மற்ற பிள்ளைகளை பார்க்கலாம், நம் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்காங்களா இல்லையா? மகள் சொன்னாங்க பாருங்கள், என் பையன், என்னுடைய மகன் நல்ல மார்க் எடுத்தான், எல்லாத்துலேயும் காட்டிலும் சிறந்திருந்தான் இல்லை, அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த புதிய ஆண்டில் தேவன் நமக்கு கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? போக்கு அது மாத்திரமல்ல, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் உன் மிருக ஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் கம்பெனியிலையும் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்க போகிறாரு. நீங்கள் வீட்லேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போறாரு. ஒருவேளை இதற்கு மாறாக உங்களுக்கு இருக்கலாம். எங்கே என்ன ஆசீர்வதிக்கிறாரு? ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே என் பெயரில் பொய்யான மொழி, எனக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறார்கள், எப்படி எனக்கு வரும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன் நிமித்தம், அதாவது ஆபிரகாமுடைய மனைவி சாராளே அந்த அபிமெலேக்கு ராஜா பிடித்து கொண்டு போனதுனால, சிறை பிடித்து வச்ச உடனே அந்த சாராள் நிமித்தம் அந்த குடும்பத்தில் கர்ப்பத்தையே கர்த்தர் அடைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு ஆபிரகாம் ஐயா போய் ஜெபிச்சு தான் அந்த என்ன ஆகுது, அந்த குடும்பத்துக்கு வாரிசு உண்டாது. அதுபோல் இன்றைக்கு தேவன் நம்ம எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றாக கர்த்தர் வைக்க போகிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணி மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், மற்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கேன்சர் வியாதியாக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு குணமாக்குற வல்லமே கொடுக்க போகிறாரு. இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை விட வேறு எது வேணும்? இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதத்தை வேறு எதுனா வேணுமா? நான் ஜெபம் பண்ணியா? நீங்கள் ஜெபம் பண்ணி தான். ஜஸ்டின் ஜெபம் பண்ணி நடக்க போகுது. ஆமாம் நடக்க போகுது. கிரேசி நினைக்கலாம் நான், ஆமாம். ராபர்ட் நினைக்கலாம் நானா? நான் ஐடி கம்பெனிலே நான் இரவும் பகலும் நைட் டியூட்டி பண்ண, எனக்கு ஜெபிக்க கூட நேரம் இல்லையே. என்னால் எப்படி? உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். யாபேசை கொண்டு கர்த்தர் செய்தார் இல்லையா? யாபேசின் எல்லையை பெரிதாக்குனாரா இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு அதே போல் காரியங்களை அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். நம்ம தேடி வருகிறவங்களுக்கு உங்ககிட்ட வந்து யாராவது ஜெபிக்க வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது, எங்கள் பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு குணமாக்குற வல்லமை கொடுக்க போகிறாரு. அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத வரங்களை கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு ஈவாய் கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு அதான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாடகை பிரச்சனை, இந்த வாடகை விடுறாங்க பாருங்கள், ஹவுஸ் ஓனர், இவங்க பண்ணுற இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? கரண்ட்டு, தண்ணி, மெயின்டெனன்ஸு, அது இதுன்னு இவ்வளோ காரியங்கள் இருக்குது இல்லையா? இதிலிருந்து கூட கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். எப்படி கொடுப்பார் சொல்லுங்கள்? உங்களுக்கு சொந்த வீடு கர்த்தர் கொடுப்பார். நான் உங்களுக்கு ஜாதகம் மாதிரிலாம் நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன்.
நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க, அப்பா என் எல்லையை நீங்கள் காப்பாற்றுங்க, எனக்கு எல்லையை கொடுங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. யாபேசின் ஜெபத்தை கேட்டீரே, என் ஜெபத்தை கேளுங்க. அவ்வளோதான் ஜெபம். அப்படி நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காமல் வந்து இங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அங்கே வாக்குத்தத்த ஆராதனை, இங்கே வாக்குத்தத்த ஆராதனை, இவங்க குறி சொல்கிறாங்க, அப்படிலாம் நம்ம போய் கேட்டால் என்ன ஆகுது சொல்லுங்கள்? நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் அப்படியே வந்து நம்மேல பலிக்கும். 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி உபாகம புஸ்தகம் 28:12 வாசிங்க. 28:12 உபாகமம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்ய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். அப்போ நீங்கள் கையிட்டு என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை கர்த்தர் இந்த வருடத்தில் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்ம ஊழியத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. நான் கூட கேட்டேன்ப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, புதிய ஆண்டில் இப்படி இருக்கக்கூடாதப்பா, இன்னும் எனக்கு நிறைய ஆத்துமாக்களை கொடுங்க, மந்தை பெருகுது போல மனிதர்களை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நாம் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் இரவு டியூட்டி செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிறதை மற்ற என்ன கம்பெனி அது, ஃபாரின் கம்பெனி, என்ன கம்பெனி பாது, ஐடி கம்பெனி ஓனருங்க என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டேன், என்னது, கார்ப்பரேட் கம்பெனி, அப்படி தானே? உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தின்னக்கூடாது. அப்படி தின்ன கர்த்தர் விட மாட்டார். என்ன சொல்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்கள். விடுவாரா? நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு கர்த்தர் விடுவாரா? விட மாட்டார். அதுதான் இந்த வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தை மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்ய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். நீங்கள் அப்படியாக நம்ம என்னென்ன நம்ம கையிட்டு செய்கிறோமோ அந்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. அது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து பாருங்கள், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வானம் திறக்கப்படும். நீங்கள் கேட்கணும், எனக்கு தேவைகள் இவ்வளோ இருக்குதப்பா. நீங்கள் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, நான் இனி இந்த தண்டலுக்கு வாங்க மாட்டேன், இந்த வட்டிக்கு நான் போய் வாங்க மாட்டேன், நான் யாரிடத்துலையும் போய் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய தேவைகளுக்காக நான் கை நீட்டி நான் நிற்க மாட்டேன். அப்படின்னா எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கர்த்தர்கிட்ட கேளுங்க. இல்லை கேட்கலாம் தானே? கர்த்தர்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முன்னாடியே நீங்கள் வருடம் முடிவதுக்கு முன்னாடியே, ஆண்டவரே புதிய ஆண்டில் போக போகிறேன், நான் 20-25 இருந்தது மாதிரி மற்றவங்கிட்ட போய் நான் கை நீட்டி நான் வாங்க மாட்டேன், நான் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இங்கே ஒரு சகோதரி சாதாரண வேலை தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு போனஸ் வரும் போல இருக்குது. எனக்கு நான் யோசிப்பேன், எப்படி இந்த சகோதரி சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு வருடமும் 10 சாரீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, இப்போ எங்களுக்கும் நல்ல ஒரு ஆகாரம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இப்படி எப்படி கொடுப்பாங்க? ஒரு வேளை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் சாட்சி ஒன்று கேட்டேன். அவங்களுக்கு வர போனஸில் இவங்க என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு வருடமும் ஏழை எளியவர்களுக்கு 10 சாரீஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? விழிப்பாக இருக்கிறீங்களா? யாரும் தூங்கலை தானே? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ அந்த சகோதரி பெரிய வேலை ஒன்றும் செய்யலை. அவங்க ஒன்று 50,000 60,000 40,000 35,000 சம்பளம் வாங்கலை. சாதாரண அவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை தான். அதில் இருந்தும் கூட அவங்க கையிட்டு செய்கிற அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த போனஸில் ஏழை எளியவர்களுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதற்காக அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள், நீங்கள் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும்.
ஏன் சொல்கிறேங்க? கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அடுத்தபடி அவர் வானத்தை திறப்பார். திறந்து நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த கவரில் ஒவ்வொரு சேரீலையும் 20 ரூபா இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் அந்த சகோதரிக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க? இல்லை, ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கும் கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு ஒரே நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் சாரீ கொடுக்கும்போது அதில் 20 ரூபாய் வச்சு கொடுங்க நான் சொன்னேன்னா, இல்லை, நான் யார்ட்டையும் கேட்கக்கூட இல்லை. எனக்கு 10 சாரீ வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு யார்ட்டையும் நான் கேட்கவும் இல்லை. நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏவினார். அந்தந்த நேரத்தில் தேவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? அதான் வானத்தை திறப்பார். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக வானத்தை திறந்து, கீழே வாசிங்க, வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஒருவேளை உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருப்பாரானால் வட்டி இல்லாத கடனை நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. வட்டி வாங்காதீங்க, சரிங்களா? உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்? வட்டி இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அது வட்டி, நீங்கள் வட்டிக்கு விட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடுவீர்களானால் அது நமக்கு என்ன வராது சொல்லுங்கள்? ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் கடைசி ஒரு வாசிங்க, 26:12 வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமும் ஆமீன். ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன பண்ணாரா? விதை விதைக்கிறார். எப்போ விதைக்கிறாரு ஈசாக்கு தெரியுமா? மேல் வசனம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி வசனம் வாசித்து பாருங்க. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். பஞ்ச காலத்தில் வருங்களே பாருங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தானே விதை விதைக்கிறார் இல்லை? அந்த வசனத்தை வாசிங்க. ஆமாம், பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு என்ன செய்கிறாரு? விதை விதைக்கிறாரு. பஞ்சம் என்றால் அந்த லேண்டே ட்ரையாக இருக்கும், ஈரப்பசையே ஒன்று கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது தான் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? விதை விதைக்கிறாரு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தார். இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க விதைக்கிறீர்களோ அந்த விதைக்கு தக்கதாக 100 மடங்கு கர்த்தர் உங்களை அறுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறாரு. நீங்கள் அதுதான் வசனம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில், கொஞ்சமாய் அறுத்தவர்கள் கொஞ்சம் விதைத்தவர்கள் கொஞ்சமாய் அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படியாக ஈசாக்கு பாருங்க, அவர் பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறாரு. 100 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாரு. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நான் வாசித்து பாருங்க. ரூத்து 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அதற்கு அவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நகோமி, எலிமெலேக்கு, அவங்க ஃபேமிலி எல்லாருமே அப்பத்தின் வீடாகிய எருசலேமை, பெத்லெகேமை விட்டு அவர்கள் மோவாப் என்றதான சபிக்கப்பட்ட ஒரு பூமிக்கு அவங்க போகிறாங்க. ஏனென்றால் இங்கே பெத்லெகேமில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அந்த பஞ்சத்தினால் நம் குடும்பம் எப்படி நடத்துவது, நம் குடும்பம் பஞ்சத்தில் மடிந்துவிடும் என்ற ஒரு அவிசுவாசத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை விட்டு அவர்கள் சபிக்கப்பட்ட பூமியாகிய மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். அந்த இடத்துல தான் பாருங்கள், அந்த மோவாப் தேசத்து பெண்ணாகிய ரூத்துக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து,
கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றால். கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. போவாஸ் என்றால் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூட நம்மை பார்த்து சொல்ல போறார் பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God is with you. இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இல்லைங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்றதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீங்க? நீங்கள் சபையில் வந்து சுகமாய் சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்கள், இதுவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறது ஒரு அடையாளம். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்திருக்க முடியாது. வண்டலூர்லேருந்து மகள் வந்திருக்காங்க, MKB நகர்லேருந்து குழந்தை, கை குழந்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. எனவே தேவன் அவங்கள காவாங்கரையிலிருந்து இப்படி பல இடங்களிலிருந்து பாஸ்டர் ஐயா வேலைச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. இப்படி வந்தவர்களை கர்த்தர் வெறுமையாக விடுவாருங்களா? இல்லை, என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், வெறுமையாக விடுவாரா? விடமாட்டார். மோவாபிலிருந்து மீண்டும் பெத்லகேமுக்கு ரூத்தும் நகோமியும் வருகிறார்கள் கேள்விப்பட்டு. மீண்டும் தேவன் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க அவர் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு மீண்டுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சொந்த பூமிக்கு வருகிறார்கள். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்? அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் மன உருக்கமுள்ள தகப்பன். நாம் அவ்வப்போது தவறு செய்தால் கூட அவர் என்ன செய்கிறார்? நம்மை தட்டி கொடுத்து நம்ம இன்னும் கூட என்ன செய்கிறாரு? என் பிள்ளையே, என் சமூகத்தில் நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனை தான் போவாஸ் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் தேசத்தில், பலஸ்தீனா தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துத சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஷாலோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்வார்கள்? ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுவார்கள். அதை தான் எங்கள் போவாஸு இங்கே ரூத்துக்கும் நகோமிக்கும் சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டில் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறாரு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சபையையும் உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுற போகிறாரு? கர்த்தர் வந்து சொல்லுங்கள், இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதிக்க போகிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்? நம்மளோட கூட. 3:11 தானங்க வாசிங்க. 3:16 வாசிங்க. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். அதாம்மா இருக்கு. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்ம சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். முதலாவது கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம பிளஸ்ஸிங்காக இருக்கணும், நம்ம சமாதானமாக இருக்கணும், நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? அதான் சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு என்ன செய்கிறாரா? சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார். இந்த புதிய ஆண்டில் திருச்சபையார் அத்தனை குடும்பத்தோடும் கர்த்தர் கூட இருந்து நம்ம என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள்? நம்மை ஆசீர்வதிக்க போகிறாரு. அடுத்து 2வது பாயிண்ட்டு, நம்முடைய அதே உபாகமம் 33:11 வாசித்து பாருங்கள். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். ஆமென். அப்பொழுது கர்த்தாவே அவன் சம்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் சம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய கையின் கிரியின் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய கையின் கிரியை மீது தேவன் பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
சபைக்கு தசம பாகத்தை சரியாக கொடுக்கக்கூடாது. அப்படிங்களா? அப்படி இருக்குங்களா வேதத்தில்? அப்போ எப்படி இருக்கு? சரியாக கொடுக்க வேண்டும். சரிங்களா? லாஸ்ட் மந்த்து கூட பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. 1,00,000 உங்களுக்கு சேலரி ஆனால் அது அப்படியே கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். 1,00,000 சேலரி வாங்கிட்டு போகிற தாய் சபைக்கு கொஞ்சம் பிரிச்சடி கொடுத்துட்டு வேறு சபைக்கு 10 அங்கே ஒரு சபைக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன், இன்னொரு சபைக்கு ஒன்று கொடுத்துட்றேன், இப்படி கொஞ்சம் கொடுத்தேன்னா கர்த்தர் பிரியமாக இருப்பாரா? நான் சொல்லலை, வசனம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க? சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். இன்றைக்கு நம்முடைய கையின் கிரியையாகிய நம்முடைய சம்பத்தில் கர்த்தருக்கென்று பரிசுத்தமானதை பிரித்து நாம் கொடுக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்ம மீது எப்படி இருப்பார் சொல்லுங்க? பிரியமாக இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன இது பாஸ்டர் அம்மா புதிய ஆண்டிலேயே தசம பாகத்தை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒருவேளை எனக்கு பணம் தேவையாக இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்கன்னு நினைத்து கொள்ளாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் உங்கள் தசம பாகங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பண்டக சாலைக்கு தேவ சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். மற்றது தான் நீங்கள் வேறு டிவி ஊழியத்திற்கும் தீர்க்கதரிசன ஊழியத்திற்கும் அந்த ஊழியத்திற்கும் ஏதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரித்து கொடுக்க வேண்டாம். தசம பாகம் மாத்திரம் எங்கு வர வேண்டும் சொல்லுங்கள்? சபைக்கு வர வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். மல்கியா 3:10 கூட நம்ம வாசிக்கிறோம். அப்படி நம்ம கரெக்டாக நம்ம தசம பாகத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கவில்லையானால் நாம் தேவனை என்ன பண்ணுகிறோம்? வஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம், ஏமாற்றுகளாக இருக்கிறோம். வஞ்சிக்கணும் என்றால் ஏமாற்றுகிறது. நம்ம கர்த்தரையே நம்ம ஆட்கள் ரொம்ப கில்லாடிங்க. கர்த்தரையே நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏமாற்றிடுறோம். பாஸ்டர் பார்க்க மாட்டார், பாஸ்டர் அம்மா பார்க்க மாட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? கொஞ்சமாக எடுத்து அப்படி கொடுத்துட்டு மீதியெல்லாம் அங்கே. அதனால தான் அங்கே நிறைய வீடுகளில் என்ன ஆகுது? கடன். இன்றைக்கி ஏன் கடன் வருகிறது சொல்லுங்கள்? ஏன் கடன் வருது? தசம பாகத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். காணிக்கை விஷயத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் காண்கிறாரு. கை கிரியையின் மேல் தேவன் நமக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் தசம பாகத்திலே சபைக்கு கொடுக்க வேண்டியதை சபைக்கு நாம் அப்படியே கொடுத்து விட வேண்டும். எனக்கு வருகிற தசம பாகம் பணத்தை நான் எண்ணி நான் பாஸ்டர் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் பிரித்து நான் கொடுப்பேன். இன்ன வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையாக இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? நம்ம கொடுத்தால்தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நான் இந்த மாதம் எனக்கு நிறைய தேவை இருக்குது, நான் பாஸ்டர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வைத்திருப்பேன். ஆனால் எனக்கு கர்த்தர் அந்த 60,000 கொடுத்துருக்க மாட்டார். நான் என்ன போயிட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு 60,000 சம்பளம் வர்றதுக்கு. இல்லை நான் என்ன எஸ்ஆர்எஃப்ல நான் வேலை செய்கிறேன். இல்லை நான் என்ன தம்பி வேலை செய்கிறீங்க? என்னப்பா? சாஃப்ட்வேர். இல்லை அதுக்கு உங்கள் கம்பெனி நேம் என்னது? அந்த மாதிரி நான் செய்கிறேன். இல்லை எனக்கு சேலரி வர்றதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற தசமபாக காணிக்கை தான். அதில் நான் உண்மையாக இருக்கும் பொழுது இல்லாத நேரத்தில் யாரோ இடத்துலேருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்கள்? உதவிகளை அனுப்பி கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் கூட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்கள்? உங்கள் கை கிரியையின் மேல் தேவன் பிரியமாக இருக்க வேண்டுமானால் தசம பாகத்தை நாம் சரியாக சபைக்கு நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது பாயிண்ட்டு, எல்லையை பெரிதாக்குவார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2-4 2-4 வாசிங்க. ஏசாயா 54 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியால் ஜாதிகளை சுதந்திரத்து பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேறிப்பார்கள்.
பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவியின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஆமேன். உன் கூடாரத்தின் இடத்தை என்ன செய்ய? விசாலமாக்கு. அப்போ நம்ம கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க வேண்டுமானால் உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்படியாக நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். யாபேஸ் ஜெபிச்சாரு. யாபேஸ் வந்து துக்கத்தோடு பெற்றாங்கன்னு சொல்லி அவங்க தாய் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாலும் அந்த துக்கத்தை நான் எப்படி மாற்றுவது? நான் என்ன செய்வது? என் கூடாரத்தை நான் விசாலமாக்க வேண்டுமே, எனக்கு வருகிற நெருக்கத்தை நான் விசாலமாக்க வேண்டுமே, அந்த நெருக்கத்திலிருந்து நான் நல்ல ஒரு விஸ்தாரமான இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. இன்றைக்கு நாம் கூட இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்க வேண்டும். வாலிப தம்பிமார்கள் போயிட்டாங்களா? ஜெபிக்க வேண்டும். ஜானு ஜெபிக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக யாபேசை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினது போல உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லை என்ன செய்வார்? பெரிதாக்குவார். நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் சிஸ்டர், என் எல்லை எப்படி பெரிதாக்குவாருன்னு நீங்கள் கேட்கலாம். கவலைப்படாதீங்க. புதிய ஆண்டில் தேவனுக்கு சித்தம் இருக்குமானால், வருகை தாமதமாக இருக்குமானால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொந்த வீடை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நான் மறைமுகமாக உங்களுக்காக பர்சனலாக அதுக்கு தான் நான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். என் தேவ ஜனங்கள் அப்பா வாடகை கட்டி, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டி, எலக்ட்ரிபிள் சார்ஜ் கட்டி, பாவம் அவங்களோட சேலரி எல்லாம் இந்த ஹவுஸ் ஓனங்க சாப்பிட்றாங்களே ஐயா, எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சொந்த வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக யாபேசின் எல்லையை பெரிதாக மாற்றினது போல உங்களை ஒவ்வொருக்கும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை கர்த்தர் கொடுப்பார். அதற்கு கூட நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு தெரியாது. தினேஷுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. தினேஷ் வந்திருக்காரா? ரிட்டையர் தினேஷ் வந்திருக்காரா? ஆப்சன்ட் போயிட்டாருங்களா? இருக்காரா? வெரி குட். கர்த்தர் கொடுத்தாரு. இல்லைப்பா தம்பி உங்களுக்கு வாகனம். ஒரு நாள் மத்தியான டைமில் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அவங்க மனைவி வந்து கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பைக்கு தான். அந்த மாதிரி இஎம்ஐ போட்டு எப்படியும் அதை வாங்கி அதை கேட்ரிங்க்கு போனால் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இந்த தம்பி வந்து பெயிண்டர் வேலை. இவர் வந்து பாவம் நடந்தே போவார். அப்போ நான் ஒவ்வொரு ஃபேமிலிக்காக நான் ஜெபிச்சு முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஃபேமிலிக்கு ஜெபிக்கும்போது சும்மா நடந்துட்டு தான் நான் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன் தெரியுங்களா? அந்த தம்பிக்கு ஒரு நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குமே ஏசப்பா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வண்டியில் பெயிண்டர் வேலைக்கு போயிடுவார். இந்த மகள் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு இவங்க கேட்ரிங் வேலை வந்துச்சுன்னா அதுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த குடும்பத்தில் ஒரு பற்றாக்குறை இருக்காது. கர்த்தர் கேட்குறாரு இந்த சாட்சியை. கர்த்தருக்கு மகிமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாரம் கழித்து சாவியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டி நான் வந்து ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க ஆண்டி, எங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுபோல் இந்த புதிய ஆண்டில் பாருங்கள், உங்கள் கையின் கிரியின் மேல் பிரியமாக இருக்கிற தேவன் உங்களுடைய எல்லையை அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களுக்கு வேண்டியது என்ன தேவையோ அதை ஆயத்தப்படுத்தி வைக்க போகிறாரு. உங்களுக்கு வண்டி வேணுமா? வண்டி நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வீடு வேணுமா? நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம தேவன் கொடுக்குற தேவன் தான். நம்ம தேவன் கொடுக்காம கை முடக்கி கொண்டிருக்கிற தேவன் அல்ல. நாம் என்ன செய்யறதில்லை? அதை கருத்தாக கேட்பதில்லை. யாபேஸ் கேட்டாரு, தேவனே என் துக்கத்தை மாற்றி போடுங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, என் கூடாரத்தை விசாலமாக்குங்க அப்படின்னு யாபேசு கேட்டாரு. கேட்ட மாத்த கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவருடைய கூடாரத்தை விசாலமாக்கினாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கு ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் நடக்கிறது. இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் கூட நமக்கு விரோதமாய் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டும் என்று சில மனிதர்கள் எழும்புவார்களானால் அந்த வாக்குவாதத்திலிருந்து கூட கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. வாசிங்க 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு
இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு ஒரு துறவு வெட்டுகிறாரு. அவர் துறவு வெட்டுகிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமாக வந்து வாக்குவாதம் செய்கிறார்கள். கடைசியாக அவர் பாருங்கள், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை? வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு 2025 உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதங்கள் பண்ணியிருக்கலாம். உங்களை மாட்டி வைக்கணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். உங்கள் வேலைக்கே ஒலை வச்சுருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, என் வேலைக்கே ஒலை வச்சுட்டான் பார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட பாருங்கள், ஈசாக்கை கர்த்தரை ஆசீர்வதித்து அந்த இடத்துக்கு அந்த வாக்குவாதம் எல்லாம் முற்றிலும் நீக்கி போட்டு, அப்போ அந்த போட்டபடினால தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்போ நம் குடும்பமானது அப்படியே நெருக்கி போகணும். கடன்லையே நெருக்கிடணும். இந்த குடும்பம் முன்னுக்கே வரக்கூடாது. இந்த குடும்பம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க? ஜான் ஏறுனா மூலம் சறுக்குது இல்லை சொல்லுவாங்க தானே? தெரியுமா? பழமொழி தெரியுமா உங்களுக்கு? ஜான் ஏறுவாங்க. ஜான்னா இவ்வளோ தான். இந்த ஜான் ஏறுவாங்க, ஜான் என்ற அளவில் இருப்பாங்க. பட் சறுக்கிறது வந்து என்னது? ஒரு முழம் இவ்வளோ தூரம் அவங்க சறுக்கிடுவாங்க. இப்படி இருந்தால் குடும்பத்துக்கு எப்படி நன்மை வரும்? இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் கர்த்தர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். இந்த புதிய ஆண்டில் வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஈசாக்கு என்ன பண்ணார்? ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஆமேன்னு சொல்லுவோமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகோபோத்து கர்த்தர் ஆரம்பித்துட்டார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை நெருக்கின பொல்லாத ஆவிகள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் வருகிற நன்மைகளை கெடுக்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இடத்தை பள்ளிக்கு பெருகும்படிக்கு செய்து உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்களே? இல்லை, உங்களுக்கு ரெகோபோத்து வேண்டாமா? வாக்குவாதம் வேணுமா? உங்களுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? நான் கூட கர்த்தர்கிட்ட கேட்டேன், அப்போ இந்த மனிதர்கள் எப்போதும் வந்து என்னை தொந்தரவு செய்கிறார்களே, என்னை வாக்குவாதம் பண்ணுகிறார்களே, இதற்கு ஒரு முடிவை கொடுங்கய்யா என்று சொல்லி நானும் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக தேவன் எனக்கும் ஒரு ரெகோபோத்தை உண்டாக்க போகிறாரு, உங்களுக்கும் ஒரு ரெகோபோத்தை உண்டாக்க போகிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து வாசிங்க 18ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவிப்பார். ஆமீன். அவர் என்மேல் என்ன பண்ணுறாரு? விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நெருக்கி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத மனிதர்கள், பொல்லாத காரியங்கள் நம்ம எத்தனை நெருக்கினாலும் தேவன் என்ன செய்ய போகிறார் பாருங்கள்? விசாலத்தில் கொண்டு வந்து வைத்து நம்மீது தேவன் பிரியமாக இருக்க போகிறாரு. ஐயா ஃபாதர் பெட்மன்ஸ் ஐயா ஒரு பாடல் பாடுவார், ஞாபகம் இருக்குங்களா? ரெகோபோத் இன்றே ஒளிந்து போனதுன்னு ஒரு பாட்டு வரும். பாடுங்க அந்த பாட்டு, ஒரு அடி பாடுங்க. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். ஈசேக்கு சித்தரா இன்றோடு முடிந்தது மகனே, ஈசேக்கு சித்தரா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் ரெகோபோத் தொடங்கி விட்டது, இன்றோடு ஏசன்னா சித்தனா
நீங்கள் வீட்டில் போய் அந்த மேலே இருக்கிற வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை ஏசன்னா சித்தனா ஒளிந்தது. உங்களுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணினவர்கள், உங்களுக்கு குழி வெட்டினவர்கள், உங்களை நெருக்கினவர்கள் எல்லாம் இந்த புதிய ஆண்டில் முற்றிலுமாக கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6-8. பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமென். பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணினாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு ஆபிரகாமை பழுகி பெருகும்படிக்கு செய்து பரதேசி என்றால் யாருமே இல்லை, திக்கற்றவர்கள், ரோட்டில் உட்கார்ந்து உதவி கேட்குறாங்க பாருங்கள், அவங்க தான் பரதேசி. அவங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, நிலம் கிடையாது, அவங்களுக்கு சொத்து கிடையாது. அப்படியாக பரதேசியாக இருக்கிற நமக்கு சொந்த வீடு இல்லைனாலும், நமக்கு எதுவும் நமக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் இல்லை என்றாலும், உங்களுக்கு அதாவது தங்க நகைகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கவரிங் நகை கூட நீங்கள் போட்டிருக்கலாம். கர்த்தர் அதை கூட மாற்ற போகிறாரு. அதையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறாரு. உங்கள் பிள்ளைகளை படிப்பு விஷயத்தில் படித்து பட்டம் பெற்று சிறந்த ஒரு விஞ்ஞானியோ அல்லது டாக்டரோ அல்லது கலெக்டரோ அல்லது ஒரு என்ஜினியரோ ஏதோ ஒன்று உங்களை பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? மாற்ற போகிறார். நீங்கள் சொல்லி அப்படி ஜெபிக்கணும். என் பிள்ளையை கலெக்டராக மாற்றுங்க, என் பிள்ளையை டாக்டராக மாற்றுங்க. இங்கே ஒரு பர்த்டேக்கு ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கும் போது என் அறியாமலேயே ஒரு சயின்டிஸ்டாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் நான் யோசித்து பார்க்குறேன், பேரண்ட்ஸு அந்த அளவுக்கு படிக்காதவங்க, இது எப்படி நம்ம வாயில் எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு? நானாக சொல்லலை, அது கர்த்தர் அப்படி சொல்ல வச்சுட்டாரு. ஆனால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க? சயின்டிஸ்டாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். என் பிள்ளை பட்டதாரியாக மாறணும், என் பிள்ளை சயின்டிஸ்டாக மாறணும், என் பிள்ளை ஏன் சிஎம்மாக ஏன் மாறக்கூடாது? மாறலாம் தானே. நேற்று ஒரு சாட்சி ஒன்று நான் யூடியூப்பில் கேட்டேன். என்ன சாட்சின்னா, அதாவது ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர் இந்த பகுதி வில்லிவாக்கம் பகுதி, அதில் எம்எல்ஏவாக இருக்கார் ஜேசிடி பிரபாகர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கிறிஸ்டியன் அவர் ஏடிஎம்கேயில் அவர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், இப்படின்னு பல காரியத்தில் இருப்பார். அப்போ நான் அவரை குறித்து நான் ஒரு சின்ன சாட்சி நான் கேள்விப்பட்டேன். நான் கேள்வி தான் பட்டேன். என்ன சாட்சி கேள்விப்பட்டேன்னா, அவர் மாதம் மாதம் எல்லாருக்கும் 50 பைபிள் வாங்கி இலவசமாக கொடுப்பாராம் அப்படின்னு நான் சொல்லி அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் கர்த்தரை துதித்தேன். பரவாயில்லையே, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு, ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு, ஒரு வேதாகமத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறாரே என்று சொல்லி ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். இங்கே மூலக்கடை ஷேரன் டெக்ஸ்டைல்ஸ் இருந்துச்சு முன்னே, அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கூட்டம் வச்சாங்க. அப்போ எனக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்பயும் அந்த ஐயா அங்கே வந்தார். அப்போ அவர் இருந்து அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து அங்கே வச்சார். நான் நினச்சிக்கிட்டேன், கட்சிக்காரங்க பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது, எல்லாம் முடித்த பிறகு பாஸ்டருங்கெல்லாம் வாங்கிப்பாங்க போல் அப்படின்னு என்னுடைய இதில் நான் நினச்சேன், உண்மையாக நினச்சேன் நான். அதுக்கு பிறகு பார்த்தா தான் தெரிகிறது, அவர் பெட்டி பெட்டியாக என்ன கொண்டு வந்து வைத்தார் என்று சொன்னால் முழு வேதாகமத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. இன்றைக்கி நம் பிள்ளைகள் கூட சட்டமன்ற உறுப்பினராக மாறட்டும், நம் பிள்ளைகள் கூட இன்றைக்கி எம்எல்ஏவாக மாறட்டும்.
நம் பிள்ளைகள் கூட இன்றைக்கு சிஎம்மாக மாறட்டும், இல்லை நம் பிள்ளைகள் கூட இன்றைக்கு பிஎம்மாக மாறட்டும். எதற்காக மாற வேண்டும்? லஞ்சம் வாங்குவதற்காக அல்ல, தீய காரியத்திற்காக அல்ல, தேவனுக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் சொல்லி நம் பிள்ளைகளை சொல்லி நாம் வளர்க்கும் பொழுது நம் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நேற்று நான் அவருடைய சாட்சியை நான் எப்படி கேட்டேன்னா, அவர் 2004 ஏதோ அந்த ஒரு வேதாகமம் கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தவர் 50 சொன்னார். அதுக்கு பிறகு மாதத்தில் அடுத்த மாதம் 100, அடுத்த மாதம் 500, அடுத்த மாதம் 1000, அதுக்கப்புறம் பார்த்தா லட்சக்கணக்கான வேதாகமங்களை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அவர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. நான் 50 பைபிள் வாங்கி கொடுத்தேன், அதை நான் 100ஆக நான் கொடுக்கும்போது எப்படி என்றால் என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வருமானத்தை நானே சாப்பிடாமல் நான் என்ன செய்கிறேன், நான் அனைவருக்கும் நான் வேதாகமத்தை வாங்கி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நம் பிள்ளைகள் கூட பாக்கியமுள்ள பிள்ளைகளாக மாறி அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும், இயேசுவுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். தானியேல் அப்படி தான் நடந்து கொண்டார். தானியேல் என்ற தேவ மனிதர் பாபிலோன் தேசத்தில் சாட்சியாக அந்த இடத்துல எல்லாம் உண்டு. விக்கிரக ஆராதனை, வேசித்தனங்கள். பாபிலோனில் தான் வேசித்தனமே ஆரம்பித்தது. மகா பாபிலோன் விழுந்தது இல்லை, நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்படியாக எல்லா கல்ச்சரும் அங்கே தான். மந்திரவாதி முதற்கொண்டு மற்ற எல்லா வேசித்தனங்கள் முதற்கொண்டு விக்கிரக ஆராதனை, குடி, வெறி எல்லாமே அங்குதான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாபிலோன் தேசத்தில் தானியேல் என்ற தேவ மனிதர் மாத்திரம் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தீட்டுப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். இன்றைக்கு நம் பிள்ளைகளை கூட அப்படிப்பட்ட காரியத்தில் வளர்க்க வேண்டும். அப்படி நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்து விடுவார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே பரதேசியாக இருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் பார்த்தீங்கன்னா பெரிய சீமானாக மாற்றினார். இன்றைக்கு நம்ம ஒரு வேளை பரதேசியாக இருக்கலாம், திக்கற்று இருக்கலாம், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எவரும் இல்லைன்னு இருக்கலாம். கர்த்தர் நம்மை பள்ளிக்கு பெருகும்படிக்கு கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறாரு. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து உன் கூடாரத்தை விசாலமாக்க என்று சொன்னவர் நம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப அவர் எடுப்பித்து கட்டப் போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை உங்கள் குடும்பம் இன்னைக்கு கடனில் மூழ்கி இருக்கலாம், பிரச்சனையில் மூழ்கி இருக்கலாம். திருச்சபையை நான் கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டீங்களா? ஜனங்களுக்கு கொடுக்குறீங்களாப்பா, திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நான் கட்டுவேன் மகளே, நீ ஏன் பயப்படுறன்று கர்த்தர் பாருங்க. திரும்பவும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்ய போகிறாராம்? திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல, ஆதி நாட்களில் திருச்சபை எப்படி இருந்ததோ, ஆதி நாட்கள் நம்ம குடும்பங்கள் எப்படி இருந்ததோ அதே போல் சீர்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிற சாபித்து இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நம் குடும்பத்தை மீண்டுமாக கட்டி எழுப்ப போகிறாரு. நம் குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்குதா? நம் குடும்பங்களில் போராட்டங்கள் பெருகி இருக்கிறதா? நம் குடும்பத்தில் தொல்லைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், கடன்கள் எது இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டினவர் இன்றைக்கு நம் குடும்பங்கள் இந்த புதிய ஆண்டில் எடுப்பித்து கட்டப் போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியா 12:7. தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடி கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார்.
ஆமென். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். யூதாவுக்கு தான் முதல் ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்கு தான் முதல் ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் முதல் ஆசீர்வாதம். நம்முடைய கூடாரங்களை தான் அவர் என்ன செய்ய போகிறாரு? எடுப்பித்து கட்ட போகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கடவன். ஆமென். இது எதை குறிக்குது என்று சொன்னால், உலக நாடுகள் என்ன பண்ணுது? ஒன்றாக எல்லாமே சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலை தாக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம அனைவருக்கும் அது அறிந்த ஒரு செய்தி. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அது. அப்படி எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை எப்படி ஆகிலும் வீழ்த்த வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு வருகிறார்கள். அந்த இஸ்ரேலிய காசால இருக்கிற அந்த எல்லை பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போட போகிறாரு. இன்றைக்கி எல்லாரும் பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி மடிஞ்சிருக்காங்க காசாவில், எத்தனை பேர் இன்றைக்கி இஸ்ரேலில் மடிஞ்சிருக்காங்க. ஏன்? அங்கே இருக்கிற எல்லை பிரச்சனை. அந்த எல்லை எங்களுக்கு வேண்டும், நாங்கள் அங்கே தேவாலயத்தை கட்டப்போகிறோம். இது எதை குறிக்குது? வருகைக்கு முன்னதாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். வருகை வருவதற்கு முன்னதாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியை ஸ்தாபிப்பதற்காக அவன் என்ன செய்வான்? ஒரு ஆலயத்தை கட்டுவான். அந்த ஆலயத்தை அவனே கட்ட மாட்டான். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சில ஏஜென்ட்டுகள், அந்தி கிறிஸ்து ஏஜென்ட்டுகள் இஸ்ரேலில் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டுவார்கள். கட்டி முடித்த உடனே தான் அங்கே என்ன நடக்கும்? எல்லாருமே அந்தி கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லி அவனை கொண்டாட ஆரம்பிப்பார்கள். இந்த இடையில், இந்த கேப்பில் தான் ரகசிய வருகை வரும். அந்த ரகசிய வருகைக்கு தான் நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த எல்லை பிரச்சனை இன்றைக்கு நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், தேசத்துக்கு என்னப்பா, தேசத்துக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எவ்வளோ மடிஞ்சிட்டாங்களே, எப்படி கர்த்தாவே என்று சொல்லி கேட்கும்போது தான், மகளே வருகை மிக சமீபம், இந்த எல்லை பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். அருமைகதான் யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், உபத்திர காலத்தில் அது நடக்கும். அதனால தான் இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். ஆனாலும் இஸ்ரேலை தொடுவதற்கு தேவன் ஒரு நாட்டுக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஏன் சொல்லுங்க? இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க. இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பிசாசு தொடுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஏன் சொல்லுங்கள்? நீங்களும் நானும் இயேசுக்கு எப்படி இருக்கிறோம்? சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமாக, அவ்வளோதான். மணி 4 ஆயிடுச்சுல. இயேசுக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். இயேசுக்கு பிரியமாக இருக்கிறோம். ஏன் பிரியமாக இருக்கிறோம்? அதனால தான் நம்ம தூக்கத்தை வெறுத்து இந்த இரவெல்லாம் நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் கைவிடுவாரா? உங்களை சும்மா அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். கர்த்தர் உங்கள் கையின் கிரிய மேல் பிரியமாக இருந்து உங்கள் எல்லையை ஆசீர்வதித்து, உங்களை ஆசீர்வதிக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. யாபேஸ் அதை தான் கேட்டார், அப்பா என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம், இன்னும் கரம் இருக்குது, உங்கள் கரம் என் கூட இருக்கணும் ஐயா. உங்கள் கரம் என் கூட இருக்கும்போது தீங்கு என்ன செய்யாது? துக்கப்படுத்தாது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய கரம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யாத்திராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 - 27 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தேவக்கரம் என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி. இந்த தேவக்கரம் செங்கடலையே 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி உண்டாக்கினது. இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தேவக்கரம் கொண்டு அந்த தடைகளை நீக்க போகுது. இல்லை நீக்குமா நீக்காதா? தடை நீங்குமா நீங்காதுங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கம்மா நீங்காதா? கண்டிப்பாக நீங்கும். அடுத்து 21:8 சங்கீதம். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? சத்துருக்களை எட்டி பிடிக்கும்.
நம் வேலை ஸ்தலத்தில் நம்ம விரோதமாய் சத்துருக்கள் இருக்கிறாங்களா? நம் குடும்பத்தில் நம்ம உறவினர்களே சத்துருவாக இருக்காங்களா? நம் பிள்ளைகளே நமக்கு விரோதமாக இருக்காங்களா? அப்படிப்பட்ட சத்துரு, பிள்ளைங்க நல்லவங்க தான், அந்த பிள்ளைகளுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத சத்துருவின் ஆவி இருக்கு பாருங்க, அந்த ஆவியை தான் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த கர்த்தருடைய கரம் எட்டி பிடிக்கும். அதுக்காக பிள்ளைகள் நம்ம கெட்ட பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். மேனேஜர் நல்ல மேனேஜர் தான், அந்த மேனேஜருக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவியை தான் நம்ம கட்டி ஜெபிக்கணும். அந்த ஆவி தான் கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போகிறது? எட்டி பிடிக்க போகிறது. நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். நெகேமியாவோடு என்ன பண்ணுது? நன்மை செய்கிற கரம் இருந்தது. இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட தேவனுடைய நன்மை செய்கிற கரம் நம்மோடு கூட இந்த புதிய ஆண்டில் வரப்போகிறது. ஆமேன். அடுத்தபடியாக நெகேமியா 19, 20, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கரம் நமக்கு இதெல்லாம் நன்மையாக மாற்றி கொடுக்கும். தயவுள்ள கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. நான் 40, 30 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி, பிணியாளிகள் குணமாகும்படி உம்முடைய கரம் நீட்டப்படும். தேவன் உங்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய போகிறாரு. அற்புதம் அடையாளம் செய்வதற்கு பாஸ்டர் தான் சொல்லி அவசியம் கிடையில்லை. இவாஞ்சலிஸ்ட் அவங்க பார்த்துக்கிட்டோம். மோகன் சி லாசர் ஐயா அவர் பார்த்துக்கிட்டோம். வின்ஸ்டன் செல்லகுமார் ஐயா இருக்கிற அவர் பார்த்துக்கிட்டோம். பால் தினகரன் ஐயா இருக்கிற அவர் பார்த்துக்கிட்டோம். அவங்களை காட்டிலும் தேவன் எனக்கும் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற கரம் நம்மோடு கூட இருக்க போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி கடனெல்லாம் மறைய போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி கேன்சர் கட்டி உடைய போகுது. நீங்கள் ஜெபம் பண்ணி டிவி கட்டியெல்லாம் உடைய போகுது. நீங்கள் ஜெபம் பண்ணி மந்திர கட்டெல்லாம் உடைய போகுது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய கரம். அந்த கரத்தில் வல்லமை இருக்கிறது. அற்புதம் அடையாளம் செய்கிற கிருபைகள் இருக்கிறது. அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த புதிய ஆண்டில் நாம் இயேசுவுக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். கண்களை மூடுவோம். ஆமென். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமக்கு திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. இருக்கிற இடத்துல எல்லாருமே நீங்கள் எழும்பி நின்று நீங்கள் எல்லாம் பாவ அறிக்கை பண்ணணும். இந்த புதிய ஆண்டில் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் எளிமை நில்லுங்க. செய்தி முடிந்தது. எல்லாரும் எளிமை நில்லுங்கள். தேவ சமூகத்தில் நாம் ஒரு 3 நிமிடம் நீங்கள் நன்றாக தேவ சமூகத்தில், அப்பா எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி எல்லாருமே நீங்கள் கேட்க போகிறீங்க. திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம அந்த கேட்டு விட்டு நீங்கள் பாதம் கழுவி கொண்டு வாருங்கள். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் நமக்கு திருவிருந்து கொடுப்பார்கள். ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று எல்லாம் ஜெபி